முதல்வர் விஜய் அவர்கள் அவரே நேரடியாக உத்தரவு போட்டாலும் வேலை நடக்காது அப்படின்னு நம்ம சென்னை மாநகராட்சியில் மேயர் பிரியா அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருந்த ஒரு சில இடத்துல முதல்வர் விஜய் அவர்கள் உத்தரவு பிறப்பிச்சிருந்தும் பல வேலைகள் நடக்காமல் இருந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் மேயர் பிரியா முதல்வர் விஜய் அவர் அப்படின்னு கூட பார்க்காம அவருக்கு எதிராகவே ஒரு சில திட்டம் சதி வேலையில் அவங்க ஈடுபட்டிருந்திருக்காங்க போல. ஸோ இது எல்லாத்தையுமே துல்லியமாக கவனித்த முதல்வர் விஜய் அவர்கள் நேரடியாக அவரே, அதாவது அதிகாரிகள் கிட்ட சொன்னதான வேலை நடக்காது, நானே நேரில் வரேன் அப்படின்னு இப்போ முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா நேரடியாக அதிரடி கள ஆய்வை அவர் மேற்கொள்ள இருக்காரு. ஸோ இதனால் மேயர் பிரியா மிகப்பெரிய அளவில் அவங்க சிக்க இருக்காங்க. உச்சபட்சமாக இதில் அவங்க பதவியை கூட நிச்சயமாக பறி போகலாம். ஸோ அப்படி முதல்வர் விஜய் அவர்கள் என்ன உத்தரவு அவர் தமிழ்நாட்டு மக்களுக்காக அவர் பிறப்பிச்சிருந்தார். ஸோ முதல்வர் சொன்னால் என்ன வேலை நடந்துருமா அப்படின்னு என்ன வேலையை அவங்க செய்யாமல் தடுத்து நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. ஸோ இதனால் எதுக்காக முதல்வர் அவர்கள் நேரடியாகவே ஒரு சிஎம்ஏ ஒரு கள ஆய்வை மேற்கொள்கிறாங்க அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம். ஸோ எந்த துறையில் இதை முதல்வர் விஜய் அவர்கள் செய்ய போகிறாரு, மேயர் பிரியா அவர்களுக்கு ஏற்பட்டிருக்க சிக்கல் தான் என்ன அப்படின்னு முழு விவரம் எல்லாத்தையுமே இப்போது பார்க்கலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ முதல்வர் விஜய் அவர்கள் முதல்வராக பதவி எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா நிறைய அமைச்சர்கள் மந்திரிகள் எல்லாருமே நியமித்தார். ஆனாலுமே மக்களுக்கு தேவைப்படக்கூடிய அன்றாட ஒரு சில முக்கியமான அத்தியாவசியமான அந்த வேலைகள் எல்லாத்தையுமே செய்து கொடுக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கிற மேயர், அதுக்கப்புறமா கவுன்சிலர்கள், இப்படி எல்லா இடத்துலையுமே இன்னும் நிறையா திமுக சம்மந்தப்பட்டவங்க தான் இருக்காங்க. இதனால் முதல்வர் விஜய் அவர்கள் நேரடியாக மக்களுக்கு நிறையா விஷயங்கள் அவர் நல்லது செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணால் கூட அந்த நல்ல விஷயம் எதையுமே மக்கள்கிட்ட போய் சென்று அடையாமல் மக்கள்கிட்ட அந்த நல்ல விஷயம் கிடைக்காம முட்டுக்கட்டையாக இருக்காங்க இந்த மாதிரி மேயர் பிரியா. அதே போல் பல கவுன்சிலர்கள் சென்னையில் இருக்காங்க. ஸோ இதில் முதல்வர் விஜய் அவர்கள் அதிரடியாக கடந்த வாரம் அவர் பிறப்பிச்சிருந்த உத்தரவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மாநகரம் புறநகரம் இப்படி நிறையா இடத்துல குப்பைகள் ரொம்பவே கொட்டப்பட்டு அந்த இடமே ரொம்ப அசுத்தமாகவும் மோசமாகவும் காட்சி அளிக்குது. அந்த பக்கம் கடந்து போகக்கூடிய மக்கள் எல்லாருமே துர்நாற்ற வாசம் வீசுறதால எல்லாருமே அவதிப்படுறாங்க. ரொம்பவே மக்கள் எல்லாருமே சிரமப்படுறாங்க. கடந்த பல வருஷமாக இந்த இடத்துல இப்படி தாங்க குப்பைகளை கொட்டுவாங்க, அதுக்கப்புறமா 2-3 நாள் கழித்து அள்ளிட்டு போயிடுவாங்க. இது இயல்பான ஒன்று தான் சென்னையை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு மக்கள் எல்லாருமே இதை சகிச்சுக்கிட்டும் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் முதல்வர் விஜய் அவர்கள் அவர் பதவியை எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா சென்னை மாநகரம் புறநகரம் இது எல்லாமே ரொம்ப சுத்தமாகவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கணும். சென்னையுடைய அழகையே கெடுக்கிற மாதிரி ஆங்காங்கே இந்த மாதிரி அசுத்தமாக குப்பைகளை கொட்டி அதை 2-3 நாட்கள் கழித்து அள்ளுற மாதிரியான சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அது எதுவுமே இனிமேல் அப்படி நடக்கக்கூடாது. சென்னை புறநகர் மாநகரம் முக்கியமாக ரொம்ப பிஸியான முக்கியமாக பரபரப்பாக இருக்கக்கூடிய இடம் எல்லாத்துலேயுமே குப்பைகள் பெரும்பாலும் கொட்டப்படக்கூடாது. அப்படி கொட்டக்கூடிய குப்பைகள் எல்லாமே அன்றே அள்ளிடணும் அப்படிங்கிற மாதிரியான உத்தரவை கடந்த வாரம் முதல்வர் விஜய் அவர்கள் பிறப்பிச்சிருந்தார். ஸோ முதல்வர் அவர்கள் உத்தரவு பிறப்பிச்சா போதுமா, அதை நடைமுறை செயல்படுத்துறது யார், எங்கள் கிட்ட தானே இருக்குது அப்படின்னு மேயர் பிரியா அவங்க கூட கடந்த வாரம் தான் பதவி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ குப்பை அள்ளக்கூடியவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க இதை சரியாக பண்ண மாட்டாங்க, ஆட்கள் வேலை இல்லை, இவங்க இல்லை அப்படின்னு நிறையா சாக்கு போக்கு நிறையா விஷயங்கள் எல்லாத்தையுமே சாக்கு போக்கு சொல்கிறாங்களே தவிர ஒரு முதல்வர் நேரடியாக அவர் உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. சென்னையில் எங்கேயுமே அதிக அளவில் குப்பைகள் கொட்டப்பட்டிருக்கக்கூடாது, கொட்டினாலும் சீக்கிரமாக அள்ளிடணும் அப்படிங்கிற மாதிரியான உத்தரவை பிறப்பிச்சிருந்தோம். அதை நடைமுறை செய்யக்கூடிய அந்த இடத்துல மேயர் பிரியா அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் குப்பை அள்ளக்கூடியவங்க அந்த வேலை பண்ணுற டிபார்ட்மெண்ட் எல்லாமே ஏறக்குறையாக வராங்க. ஸோ அவங்க யாரும் சரியாக முதல்வர் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தும் அந்த வேலைகள் எதையுமே செய்யாமல் காலம் தாமதம் பண்ணிக்கிட்டே நிறைய சாக்கு போக்குகளை சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ இதை கவனித்த முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அவர் கடுப்பாகி கோபப்பட்டிருக்காரு. ஏன்னா நகராட்சி துறை அதை நேரடியாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ளதான் முதல்வர் விஜய் அவர்கள் வச்சிருக்காரு. ஆனாலுமே களத்தில் இறங்கி வேலை செய்ய வேண்டியவங்க யாருமே சரியாக வேலை செய்யாதால இப்போ அடுத்த கட்டமாக முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா நேரடியாக நகராட்சியில் வேலை பண்ணக்கூடிய அதிகாரிகள் அவங்க எல்லாரையுமே ஆங்காங்கே எங்கெங்கெல்லாம் குப்பைகள் கொட்டப்பட்டிருக்கோ எங்கெங்கெல்லாம் அள்ளப்படாமல் இருக்கோ அந்த இடங்கள் எல்லாத்துலேயுமே நகராட்சியில் வேலை பண்ணக்கூடிய, அதாவது ஆஃபீஸ் ரூமில் உட்காந்துக்கிட்டு வேலை பண்ணக்கூடிய அதிகாரிகள் அவங்க எல்லாரையுமே இன்றைக்கி அனுப்பி வச்சுருக்காரு. அவங்க எல்லாருமே போய் நேரடியாக ஏன் வேலை நடக்கலை, ஏன் களத்தில் சரியான வேலைகள் நடக்கலை, ஏன் நிறையா இடத்துல இன்னும் சென்னையில் குப்பைகள் கொட்டப்பட்டு சரியாக அள்ளப்படாமல் மக்கள் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த விசாரணை இன்றைக்கி நடத்தப்பட்டிருக்கு. இத்தனை நாட்களாக ஏசி ரூமில் உட்காந்து வேலை பண்ணிக்கிட்டு இருந்த பல அதிகாரிகள் நேரடியாக இன்றைக்கி களத்தில் இறங்கி வேலையை பார்த்துருக்காங்க.
ஸோ அது மட்டும் கிடையாது. முதல்வர் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் நேரடியாக எந்த இடத்துல வேணாலும் திடீர் ஆய்வு மேற்கொள்ளுவேன். அந்த எல்லா இடத்துலயுமே ரொம்ப தெளிவாக, நீட்டாக, சுத்தமாக இருக்கணும். சென்னைய அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து கொண்டு போகக்கூடிய ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு அதிகாரிகள் எல்லாருமே கண்டிப்பாக ஒத்துழைக்கணும். எல்லா இடத்துலயுமே சென்னையில அதிகப்படியாக குப்பைகள் கொட்டப்படக்கூடிய இடம் எல்லா இடமுமே கொட்டப்பட்டாலும் சீக்கிரமா அந்த இடம் எல்லாமே சுத்தம் செய்யப்படணும். நாட்கள் கணக்குல ஆகக்கூடாது. ஸோ அதுக்கு கீழே இருக்கிற அடிமட்ட வேலை பண்ணக்கூடியவங்க எல்லாரையுமே இனிமேல் நகராட்சி துறையில் இருக்கிற அதிகாரிகள் எல்லாருமே அவங்க இடத்துல எந்தெந்த மாதிரியான சுத்தம் இருக்குது, எல்லாமே கரெக்டாக நடக்குதா அப்படின்னு இத்தனை நாளாக ஏசி ரூமில் உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அதிகாரிகளை இப்போ களத்தில் இறங்கி வேலை பார்க்கறதுக்கு ஏவி விட்டுருக்காரு முதல்வர் விஜய். ஸோ இதனால் களத்தில் இறங்கி வேலை பண்ணுறதுக்காக முதல்வர் விஜய் அவருடைய தரப்பில் இருந்து யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த மேயர் பிரியா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வச்சுக்கிட்டு இருந்த தூய்மை பணியாளர்கள் அவங்கள வச்சுக்கிட்டு ஒரு சில இடத்துல வேலைக்கு ஆள் அனுப்புறது, அதுக்கப்புறமா ஆளை அனுப்புறதில்ல, இப்படி நிறைய குளறுபடிகளை செய்து சுமூகமாக நடக்க வேண்டிய வேலையை சில திட்டங்கள் செய்து அந்த வேலைகளை ஒழுங்காக நடக்க விடாமல் தடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கடந்த ஒரு வாரம் 10 நாளாக மேயர் பிரியா இந்த மாதிரியான செயலில் ஈடுபட்டுட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ நேரடியாக நகராட்சி துறை அதிகாரிகள் நேரடியாக அவங்க களத்தில் இறங்கி எங்கெங்கே என்ன நடக்குது அப்படின்னு அதிகாரிகள் அவங்க களத்தில் இறங்கி ஆய்வு பண்ணது மட்டும் இல்லாமல் முதல்வர் விஜய் அவர்கள் எந்த நேரத்தில் வேணாலும் அவரே களத்தில் இறங்கி திடீர் ஆய்வு நடத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறது அதிகாரிகள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அளவில் அதிர்ச்சி, பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இதனால் வெகு விரைவில் பார்த்தீங்கன்னா சென்னையை சுற்றி நிறைய இடத்துல குப்பைகள் கொட்டப்பட்டு ரொம்ப அசுத்தமாகவும், ரொம்ப மக்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டு அந்த பகுதிகளில் வாழ்கிற மாதிரியும், முக்கியமாக அந்த அசுத்தம் எல்லாத்தையுமே கடந்து போகிறப்ப கூட மக்கள் எல்லாருமே அவதிப்பட்டு இருக்கிறத சென்னையில் பல இடம் புறநகர் மாநகராட்சியிலேயே நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்காதா அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருந்த நேரத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் அவருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கிற நகராட்சியை கம்ப்ளீட்டாக முதல்வர் விஜய் அவர்கள் ஃபஸ்ட்டு சுத்தம் முதல்ல சென்னைக்கு முக்கியமான விஷயம் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே குப்பைகள் கொட்டப்படுற எல்லா இடத்துலையுமே முதல் கட்ட கவனத்தை அவர் செலுத்த ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அதனால் குப்பைகள் அந்த அள்ளக்கூடிய அந்த வேலைகள் கடந்த ஒரு வாரம் 10 நாளாக முதல்வர் விஜய் அவர்கள் ஃபஸ்ட்டு அவர் உத்தரவு போட்டிருக்காரு. ஆனாலுமே அதை செயல்படுத்த வேண்டிய மேயர் இடத்துல இருக்கிறவங்க ஆட்களை சரியாக நியமிக்காமல் அதை ரொட்டேஷன் பண்ணி ஆட்களை வேலை வாங்காமல் மேயர் பிரியா வேணும்னே அந்த வேலைகளை தொய்வு அடைய வச்சுருந்தாங்க. ஸோ இதை கவனித்த முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா நகராட்சி அதிகாரிகளையே நேரடியாக களத்தில் இறங்கி வேலை பண்ண வச்சுருக்காரு. ஸோ இதன் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை நம்ம மாநகராட்சி மிகப்பெரிய அளவில் ஒரு ஹைடெக் நகரம் மாதிரி சுத்தம் ஆகிட்டு வருது. கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தமாகிட்டு வருது. முக்கியமாக முதல்வர் விஜய் அவர்கள் எந்த இடத்துல வேணாலும் நான் ஆய்வு கொள்ளுவேன் அப்படின்னு அவர் சொன்னது இப்போ அதனால் அதிகாரிகள் எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கூட சமீபத்தில் ஒரு 7-8 நபர்களை முதல்வர் விஜய் அவர்கள் இது சம்மந்தமாக அவரை சஸ்பெண்டும் செய்யப்பட்டிருந்தது. ஸோ மேயர் பிரியா அவங்க போட்ட கணக்கு வேற, முதல்வர் அவருடைய தரப்பு யாரும் நேரடியாக களத்தில் இறங்கி வேலை பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி வேலை பண்ணாலும் அவங்களையும் நம்ம சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் முதல்வர் விஜய் அவர்களே பார்த்தீங்கன்னா இந்த குப்பை கொட்டுற இடம், அசுத்தமான இடத்த நானே நேரடியாக எந்த இடத்த வேணாலும் அதிரடி ஆய்வு பண்ணுவேன் அப்படின்னு அந்த பயத்தை எல்லாருக்குமே கொடுத்ததால அதிகாரிகள் எல்லாருமே மேயர் பிரியா அவங்களுடைய அந்த மிரட்டலுக்கும் பயப்படாமல் இப்போ அதிகாரிகள் எல்லாருமே நேர்மையாக வேலை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதன் காரணமாக சென்னை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தமாகிட்டு வருது. சென்னை மட்டும் இல்லை, இன்னும் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா மாநகராட்சியுமே இதே ரூல்ஸ் போடப்பட்டிருக்கு. ஸோ இதனால் நிச்சயமாக சென்னை வெகு விரைவில் குப்பை தென்படாத ஒரு நகரமாக கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். மேயர் பிரியா அவங்கக்கிட்ட வேலையை கொடுத்தா முதல்வர் சொன்னால் என்ன ஆட்கள் செய்திருவாங்களா அப்படிங்கிற ஒரு சவால் விடும் திமிர்த்தனமான செயலில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் இப்போ கரெக்டாக அவர் எதிர்கொண்டு சென்னை மாநகராட்சியை முதற்கட்டமாக அவர் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஸோ முதல்வர் விஜய் அவருடைய இந்த அதிரடி செயல் நடவடிக்கையை பற்றி உங்கள் கருத்தை நிச்சயமாக சொல்லுங்கள்.